போட்டுக்கிடுவேன். 1 பவுன் சிமிக்கியா மாட்டி காதில் போட்டுக்கிடுவேன். எனக்கு அந்த மலேசியா ஃப்ளைட்டு மலேசியா ஃப்ளைட்டு 370 கானா போனாப்போ இருந்த இப்போ வரை பயம் அதிகம் ஆகிட்டு போகுது. என்ன சொல்கிற? 370 காணா பொண்ணா? 370? சரி சரி, இது மலேசியா ஃப்ளைட்டு. மலேசியாவில் 370 பேர் காணாமல் போனப்ப இருந்து இப்போ வரை பயம் அதிகம். என்னடா இன்னும் அதை பற்றி ஒரு தகவலும் கிடைக்கலையா? ஒன்றும் ஆகாது, நீ வா. நான் உண்மைக்கே இதெல்லாம் நினச்சிதான் தம்பியெல்லாம் மறுபடி நான் போக வேண்டான்ட்டேன், விட்டுறேன்னு. அவன் துபாய் அங்கெல்லாம் போகணுன்னு தான் சொன்னான். அதான் வேண்டாம் எதுக்குன்ட்டு விட்டேன். எவ்வளோ எப்படினாலும் இங்கேனே இருந்துட்டு போட்டோம், நம்ம டென்ஷனோடய இருக்க முடியாது அப்படின்ட்டு வேண்டான்னாச்சு. இங்கண்ணா நைட்டு வாங்க, எனக்கு பிடித்த பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்களாண்ணா? அந்த லைவ் பேர் என்ன சொல்லிட்டு போங்க. அந்த லைவ் பேர் என்னது? இன்னைக்கு வரமாட்டேன் தேவி, நாளையிலிருந்து தான் வருவேன். என்னாச்சு கோல்டு? நீங்களும் இன்னும் ஃப்ளைட்டு கீழே இறங்கலையா? ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு தான் வருவீங்களா? அப்போ எங்கள் ராம் சொன்னது சரிதான். வந்துவிட்டேன். ஜிஜி ஐயா லைவ் முடிச்சிட்டிங்களா? நான் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன், வர முடியல. நான் அடுத்து வரேன். என்ன உணவு? வத்த குழம்பு, பீட்ரூட்டு பொரியல், சாப்பாடு வச்சாச்சு ஜிஜி ஐயா. ஆனால் வயிறு பசிக்கலை. எனக்கு காலையில் 2 வடையும் காஃபியும் குடிச்சாச்சா, பசிக்கலை. துணி முக்கி வச்சுருக்கேன். லைவ் முடிச்சுட்டு துணியெல்லாம் சோப் போட்டுட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். 12 மணி ஆயிரும் ஜிஜி ஐயா. துணி துவைச்சிட்டு வந்ததும் வயிறு கபன்னு பசிக்கும். அந்நியாரம் சமைக்க முடியாதுல்ல, அதான் சமைச்சு வச்சுட்டேன். பழைய சோறா? சூப்பருங்க ஐயா. பழைய சோறுக்கு என்ன தொட்டுக்கிட்டுறது? சைடிஸ் என்ன வச்சுக்கிட்டீங்க? தேவி பிரியா அக்கா, என் நண்பன் அடுத்த மாதம் துபாயில் இருந்து வரானக்கா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ணக்கா? ஒன்றும் ஆகாது, கடவுளை தான் கும்பிடணும். அதை மீறி நம்மளோட விதின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம விதி எங்கே போனாலும் நம்மளை விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பணும். அதையும் மீறி இருக்குதுன்னா நம்ம விதி அவ்வளவுதான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்பணும் நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க எல்லாருமே என்னென்ன கற்பனைகள், என்னென்ன கனவுகள், அந்த ஃப்ளைட்டு கீழே நம்பியிருப்பாங்க. ராமச்சந்திரன் டாடி சாப்பிட்டாச்சா? வணக்கம் டாடி, வணக்கம். சாப்பிட்டாச்சா? சாம்பார், மொச்சை, உளுந்தவடை. சூப்பருங்கய்யா. நான் அப்புறம் போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி, ஃப்ளைட்டு லேண்டிங் ஆக போகுதா, பார்த்து கவனம். கோல்டு, ஃப்ளைட்டு லேண்டிங் ஆக போகுதா, பார்த்து கவனம். இறங்கும்போது 2 சைடு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இறங்குங்க. கீழே படியை பார்த்துட்டு இறங்குங்க, சரியா? என்னோட தம்பி இது ராம் தம்பி வந்தால் நான் சொல்கிறேன். நீங்கள் வரும்போது வெளிநாட்டிலேருந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் ராம். ஆமாம், உன்னை தேடுனாங்க தேவியும் கோல்டும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? பார்த்து கீழே பத்திரமா கீழே இறங்குங்க.